ஹே கைஸ், ரோகுடோ பேட் கேர்ள்ஸோட அனிமியோட குட்டி ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எபிசோடில் பார்த்த மாதிரி இது இருக்காது. ஹீரோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் ஒரு குட்டி ஸ்டோரியை சொல்ல போகிறேன். வாங்க அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ள பார்க்கலாம். இனிமே ஹீரோ அடிக்கிற அந்த சமயத்தில் ஈமாவாரி வந்துடுறா. ஹீரோவும் இவ எப்படா வந்தான்னு யோசிக்கும் போது தான் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க நாங்கள் தான் வர சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை போட்டு இனிமா அடி பொழக்கிறான். என்ன ஈமாரி, உன்னோட பாய் ஃப்ரெண்டை காப்பாற்ற நீ வரமாட்டியான்னு சொல்லிட்டு ஹீரோவை கண்டினியூஸாக அடிச்சுட்டே இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோவால் அவனையே அறியாமல் ஈமாவாரி எனக்கு உதவி செய்யணும்னு கேட்குறான். அதுக்கப்புறம் என்ன ஒரே அடி தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுறான். அவன் அடுத்த நாள் ஹீரோட ஃப்ரெண்டு மச்சான் நீ அடி வாங்கதை பற்றி எதுவும் ஃபீல் பண்ணாதான்னு ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோட கிளாஸ் லீடர் வந்து இந்த ரோகுடோ உன்னுடைய பிரிண்ட் அவுட்னு சொல்லி கொடுக்குறா. அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்ல பொண்ணாலும் உன்னுடைய ஸ்பெல்லுக்கு மடங்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியே ஹீரோ வெளியே போனால் அவனுடைய ஸ்பெல்லுக்கு மயங்கி பொண்ணுங்கள்லாம் அவனை சுற்றி நிற்கிறாங்க. அதை பார்த்த கிளாஸ் லீடர் ஹீரோ மேலே க்ரஷ் இருக்கிறனால உடஞ்சி போயிடுறாங்க. எப்படி அவங்களெல்லாம் சமாளிச்சுட்டு ஹீரோ வெளியே வரான். அங்கே இனிமா வந்து என் கூட வாடான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகிறான். அதை பார்த்து ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடியே ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கு ஹீரோ என்னை கூட்டிட்டு போய் வெளுக்க போகிறான்னு நினச்சிட்டே பின்னாடியே போகிறான். அவன் என்னடானா சாப்பாடு வாங்குறான். அப்படியே அவனுடைய ஃப்ரெண்ட்ஸையும் வர சொல்கிறான். அவனுங்க யாருன்னு பார்த்தா ஹீரோ கிட்ட காசு கேட்டு பிரச்சனை பண்ணானுங்கள அவனுங்க தான். அவனுங்களும் பாஸோட ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சிட்டிங்களேன்னு பயந்துட்டு இருக்கானுங்க. அப்போ இனிமா என்னடா அவனுங்களை இவ்வளோ நேரம் பார்த்துருக்க, உனக்கு அவனை தெரியுமான்னு கேட்குறான். இனிமா அதுக்கு நம்ம ஹீரோவும் இல்லை அவனுங்க யாருன்னு தெரியாதுன்னு சொல்கிறான். அதை கேட்டால் அவனுங்களும் நல்ல வேலை தப்பிச்சோன்னு நினைக்கிறானுங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் சேர்ந்து ஹீரோ கூட ஜாலியாக பேசி சிரிச்சுட்டு இருக்கானுங்க. அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய உயிர் தொலைனை நாம தான் காப்பாற்றணும்னு நினச்சிட்டு எட்டி பார்த்தா ஹீரோ ஜாலியாக இருக்கிறத பார்த்துட்டு என்னடா நடக்குதுங்கன்னு நினச்சிட்டு இருக்கானுங்க. அப்படியே சாப்பிட்டு வெளியும் வராங்க. பரவாயில்ல இதுவும் நல்லா தான் இருக்குன்னு ஹீரோ நினைக்கிறான். ஸ்கூலோட டாப் ரவுடி உன்னை தேடி வருவான்னு இனிமா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்படியே அங்கேருந்து ஒருத்தன் வரான். ஹே நீ தானே ரோகுடோன்னு சொல்லி கேட்குறான். உன்னை எங்கள் பாஸ் கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்கிறான். நீ வரமாட்டேன்னு அடம் பிடிச்சா உன்னை தூக்கிட்டே வர சொன்னான்னு சொல்கிறான். அதெல்லாம் போகட்டும், எப்படி அவன் பின்னாடி அழகான பொண்ணுங்கள்லாம் சுற்றுறாங்கன்னு அவன் கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ அது நான் இல்லைங்கன்னு சொல்கிறான். அதானே பார்த்தா அவன் பின்னாடி எப்படி இந்த பொண்ணுங்கள்லாம் சுற்றுவாங்க நானும் நினச்சேன்னு அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் கூட்டிகிட்டு வந்து கேர்ள் ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட போயிடுறா. அதில் கடுப்பான அவன் ஹீரோ அடிக்க போகும்போது அந்த இடத்துல இனிமா வந்துடுறான். நான் வருவேன்னு தெரிஞ்சு தானே இவன் கூட சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு இனிமாவை பார்த்து அவன் கேட்குறான். அதுக்கு அவனும் என்னுடைய லீடர் உன்னை தேடி வருவாங்கன்னு அவன் சொல்லிட்டு ஓடி போயிடுறான். அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம இந்த ஸ்கூலை விட்டு கிளம்பிடலாம், இங்க இருந்தா நம்மளுக்கு பிரச்சனை தான் ஆகும்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் எத்தனை நாள் தான் பயந்து ஓடுறது, நாமளும் எதிர்த்து போராடுவோம்னு சொல்றான். அதை கேட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எமோஷனல் ஆயிடுறானுங்க. நீ அவங்களை எதிர்த்து போராடினா நானும் கூட இருப்பேன்னு இனிமா சொல்றான். ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் இருப்பேங்கன்னு சொல்றாங்க. அடுத்த நாள் ஹீரோட கிளாஸ்க்கு ஒரு குட்டி பொண்ணு வரா. யாருன்னு பார்த்தா தான் அந்த சின்ன பொண்ணு தான் இந்த ஸ்கூலோட டாப் ரவுடின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பச்சை சட்டை இவளும் கெட்ட பொண்ணா தான் ஹீரோவோட ஸ்பெல்லுக்கு மயங்கிருவான்னு நினைக்கிறான். ஆனால் அவள் ஹீரோவை பார்த்து உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்கிறான். அவங்க கூட்டத்துலேருந்து ஒருத்தன் இவனுங்கெல்லாம் பார்க்க ரொம்பவே வீக்காக தெரியுறானுங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க கேங் லீடர் ஓசுனாடா ஈமாவாரியை பார்த்துட்டு இவங்கெல்லாம் வீக்கு தான், ஆனால் அவள் ரொம்பவே ஸ்ட்ராங்னு சொல்கிறா. ஈமாவாரியும் ஓசுனாடாவும் சண்டை போட தயாராக இருக்காங்க. நம்ம ஹீரோவும் சண்டை போடாதீங்கன்னு எவ்வளவோ தடுக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் ஓசுனாடா ஹீரோ மூஞ்சிலே ஒரு பஞ்சு வச்சிடறா. அப்புறம் பார்த்தா ஹீரோக்கு ஒன்றுமே ஆகலை. அதுக்கப்புறம் டே பச்சை சட்டை எங்கள் வாடான்னு ஓசுனாடா கூப்பிட்றா. அவன் மூஞ்சில பஞ்சு விட்டான், ரொம்ப தூரம் போய் விழுறான். அதுக்கு கீழே விழுந்த பச்சை சட்டை ஸ்பெல்லு ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறான். சண்டைலாம் போட தேவையில்ல, நான் ஹீரோ கிட்ட தனியாக பேசணும்னு ஓசுனாடா தனியாக கூட்டிட்டு போறா. இதுதான் என்னுடைய ரூம், எனக்கு க்யூட்டான விஷயம்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் என்னவோ ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஓசுனாடா சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் இவ சின்ன பொண்ணுன்றதுனால ரொமான்டிக் ஃபீலிங்ஸ்னா என்னன்னு இவளுக்கு தெரியாது. அப்போ இதுதான் இவளுடைய ஃபர்ஸ்ட் லவ்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனுடைய ஃபர்ஸ்ட் லவ் நினச்சி பார்க்குறான். ஆனால் அவங்க ஒன்று சேரல. சரி வாங்க நம்ம கதைக்குள்ள பார்க்கலாம். நம்ம ஹீரோவும் ஒருத்தரோட ஃபர்ஸ்ட் லவ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மேஜிக்னால இது ஒர்க் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறான். இவளை எப்படியாவது நல்ல பொண்ணாக மாற்றிட்டாங்கன்னா இதுலேருந்து அவள் வெளியே வந்துருவான்னு ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துல செகண்ட் பார்ட் முடியுது.